எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி 10 o'clock படித்தது அழகாக எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் எதுவுமே ரிவிஷன் பண்ண வேணாம். ஏன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது எக்ஸாமுக்கு முன்னாடி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆல் டிக்கெட்டை நீங்கள் எடுத்து வச்சிடணும். 1 day பிஃபோரே எடுத்து வச்சுருங்க. எக்ஸாமுக்கு மார்னிங் எடுத்துக்கலாம், அப்படியே போகிற வழியில் எடுத்துக்கலாம், அப்படிலாம் இருக்கவே இருக்காதீங்க. 1 day பிஃபோர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் போகிற டென்ஷனில் இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆகும். Black and white ஆர் கலர் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அடுத்து முக்கியமானது, உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் நேம் இருக்கு இல்லையா, அந்த நேம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப். அது ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, பேன் கார்டு, அது டிரைவிங் லைசன்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் நேம் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக ஒரு ப்ரூஃப் வேணும். அது ஜெராக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரிஜினல் இருந்தாலும் பெட்டர். அடுத்த விஷயம், சில பேருக்கு ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ சரியாக இருக்காது அப்படின்றவங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துக்குங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது உங்களுடைய பென், எக்ஸாம் எழுதுகிற பென். அது கண்டிப்பாக பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் டிஎன்பிஎஸ்சிக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளூ கலர்லாம் எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துகிட்டே போகாதீங்க, சரிங்களா? கண்டிப்பாக அந்த பென் எழுதுதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் டைமில் நீங்கள் நிறைய பென் எடுத்துகிட்டு போவீங்க, ஆனால் அங்கே போய் எழுதும்போது உங்களுடைய அந்த பென்னு ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸாமே ஸ்பாயில் ஆகிடும். அப்புறம் அங்கே போய்ட்டு நிறைய பேர்ட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த பெண்ணை ஒரு 2 டைம் எழுதி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் 1 day பிஃபோர் எடுத்து வச்சுங்க. எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.